எப்படி இருக்கீங்க மை டியர் பிகே பைட்டிஸ்? ஹோப் நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த ஷோவை பார்க்க ஒரு இந்தியன் ஷோ மாதிரியே இருக்கு இல்லையா? ஆனா இது ஒரு பிரசிலியன் ஷோ. எல்லா ஆக்டர்ஸும் பார்க்க இந்தியர்கள் மாதிரியே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட பேரும் இந்தியாக்காரங்க மாதிரியே இருக்கு. இப்போ இந்த படத்தை பாருங்க, நல்லா கவனிச்சா அவங்க இந்தியன் சாரி மாதிரியான ஆடைய அணிஞ்சிருக்கிறது உங்களால பார்க்க முடியும். சான் பிரான்சிஸ்கோல இருக்கிற டே யங் மியூசியம்ல ஒரு சிலை இருக்கு. அந்த சிலை வந்து அங்க இருந்த நேட்டிவ் ட்ரைப்ஸோட கடவுள் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த சிலையை பார்க்க நம்மளோட விநாயகர் மாதிரியே இருக்கும். ஏன்னா மூக்கு மேல தும்பிக்கை மாதிரியான அமைப்பு இருக்கு. பட் அந்த கடவுள் நம்மளோட விநாயகர் அண்ட் இந்திரனோட ஃபியூஷன் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது தி மங்கி காட். இந்த சிலையை பார்த்தோன்னே நமக்கு நல்லா புரிய வர்றது என்னன்னா, இது பார்க்க நம்மளோட ஹனுமான் சிலை மாதிரியே இருக்கு. இப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு கேள்வி வருது. அது என்னன்னா, அமெரிக்காவோட ஆன்சியன்ட் கல்ச்சருக்கும் நமக்கும் என்ன தொடர்பு? இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு ரிப்போர்ட் படி மெக்சிகோவோட நேட்டிவ் ஆக்சுவலி ஹிந்துக்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப அமெரிக்கால வாழ்ற மக்கள் கிட்ட போய் கேட்டா வெறும் 2% மக்கள் மட்டும்தான் அந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு தெரிய வரும். ஆனா இந்த நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் தான் உண்மையான ஆன்செஸ்டர்ஸா இருந்தாங்க. இவங்களோட கல்ச்சரும் இந்துக்களோட ரொம்பவே ஒத்து போச்சு. அவங்களோட பழக்க வழக்கங்களும் ஒரே மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு அமெரிக்கா உண்மையாவே ஒரு இந்தியன் கல்ச்சரோட பேஸ வச்சிருந்ததா, இது உண்மையா இல்லையா அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். கற்றோருக்கு செல்லுமிடமெல்லாம் சிறப்பு. நான் உங்க பிகே, இது நம்ம பிகே பைட்ஸ். இந்த உண்மையை புரிஞ்சுக்கிறதுக்காக 1940கள்ல எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துற விதமா ஒரு புக் ரிலீஸ் ஆச்சு. அந்த புக்கு பேரு ஹிந்து அமெரிக்கா. அதோட ஆத்தர் சம்மன் லால். இந்த புக்கோட இன்ட்ரோடக்ஷனை வரையறுத்தது நம்மளோட டாக்டர் ராதாகிருஷ்ணன் அண்ட் மிஸ்ஸஸ் சரோஜினி நாயுடு. இது மட்டும் இல்லாம நம்ம நாட்டோட முதல் பிரசிடென்டான ராஜேந்திர பிரசாத் இத அக்னாலேஜும் பண்ணிருக்காரு. சம்மன் லால் அமெரிக்கால சுத்தி பார்க்க போகும்போது அவர் பார்த்த அமெரிக்காவோட ட்ரைப்ஸ், கல்ச்சர்ஸ், ரிலீஜியன்ஸ், பிசிக்கல்ஸ் இது எல்லாமே இந்தியர்களோட இந்து சமுதாயத்தை ஒத்ததா இருந்திருக்கு. ஸ்லாலாக், சாக் இந்த 2 பேருமே மழை கடவுள்கள், நம்மளோட இந்திரதேவன் மாதிரி. இன்னமும் இன்னைக்கு வரைக்கும் இந்த மாயா டைப்ஸ் சின்ன சின்ன கம்யூனிட்டியா இருந்துட்டு வராங்க. இந்த புக்ல அத பத்தி ரொம்ப நல்லாவே சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். சிவலிங்கம் மாதிரியான கடவுள்களை கும்பிடுற மக்கள் இன்னுமே அங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்மள மாதிரியே கற்களை சாமியா பாக்குற மக்கள் அங்க இன்னும் இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கு தினமும் பூஜைகளும் பண்ணப்படுது. இதுக்கும் எவிடன்ஸ் கிடைச்சிருக்கிறதா சொல்றாங்க. பகீராத் ஜோஷி அப்படிங்கிற ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் 2016ல மெக்சிகோல இருக்க துலும் ஆன்சியன் டெம்பிள ஸ்டடி பண்றாரு. அந்த சமயத்துல அங்க இருந்த லோக்கல் கைடு கிட்ட அவர் கேட்கும்போது அவர் இந்த சிவன் மாதிரியான கடவுளை சிபால்பா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தமிழ்ல சிவாலயம் அப்படின்னு அர்த்தம். கடவுள் ராமர் சூரிய வம்சத்தை சேர்ந்தவர். இந்த புக்லயும் மாயன்ஸ் அவங்க ஒரு சூரிய வம்சத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. அவங்களோட கல்ச்சர்லயும் கல்யாணம் முடியும் போது நெத்தியில குங்குமம் வைக்கிற கல்ச்சர் இருந்திருக்கு. அண்ட் இந்த பழங்குடியினரும் இறந்ததுக்கு அப்புறமா புதைக்காம எரிக்கிறாங்க. அந்த அஸ்திய வச்சு அதுக்கு மேல கோயில் மாதிரி ஒரு அமைப்பையும் அவங்க கட்டுறாங்க. நம்ம ஊர்கள்ல சமாதிகள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. இத வச்செல்லாம் பார்க்கும்போது நிறைய எவிடன்ஸ் நமக்கு ப்ரூஃபா கிடைக்கிற மாதிரி இருக்கு. இது மட்டும் இல்லாம மெக்சிகோல வாழ்ற மக்கள், பிரேசில்ல வாழ்ற மக்கள், இவங்கள சில பேரை பார்க்கும்போது தமிழ்நாட்டு மக்கள் மாதிரியே இருக்காங்க. நம்ம எப்படி சத்து மாவு, சத்துருண்டை அண்ட் சத்து மாவை தண்ணியில கலந்து சாப்பிடுறது இதெல்லாம் செய்வோமோ, அதே மாதிரி அங்க இருக்க விவசாயிகளும் மதிய வேளைகள்ல இந்த மாதிரியான உணவுகளை தான் சாப்பிடுறாங்க. இத பத்தியும் அந்த புக்ல தெளிவா இருந்தது. அண்ட் இந்த புக்கை எழுதினவரு அந்த ஊருக்கு போகும்போது நம்ம ஊர் டிசைன்ல செருப்பு போட்டு போயிருக்காரு. அத பார்த்த அந்த மெக்சிகோ மக்கள் ரொம்பவே ஷாக் ஆயிருக்காங்க. ஏன்னா அவங்களும் அதே மாதிரியான செருப்புகளை தான் அணிஞ்சிருந்திருக்காங்க. அவங்களோட டிரெஸ்ஸஸ் கூட அவரோடது மாதிரியே இருந்திருக்கு. இதுவும் அந்த புக்ல தெளிவா குறிப்பிடப்பட்டிருக்கு. அண்ட் அந்த பழங்குடியின பெண்கள் சேலை கட்டி இருந்தாங்க அப்படிங்கறதையும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. அதுக்கான போட்டோவையும் அதுல அட்டாச் பண்ணிருக்காரு. நான் இதுல கொஞ்சம் விஷயத்தை தான் சொல்லியிருக்கேன். அந்த புக்ல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இத பத்தி இன்னும் நிறைய ரிசர்ச் போய்கிட்டு தான் இருக்கு. இது உண்மை இல்ல அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. ஆக்சுவலி ஹிந்துவிசம் அப்படிங்கிறது என்ன? நாம கடவுளை மட்டும் கும்பிடுறது இல்லாம நாம வசிக்கிற இடம், நம்ம கூட இருக்க மிருகங்கள், நமக்கு உதவுற இயற்கை இவைகளையும் கண்டிப்பா பூஜிப்போம். அது மட்டும் இல்லாம பஞ்சபூதங்களையும் நம்ம பூஜிக்கிறத வழக்கமா வச்சிருக்கோம். ஆனா இந்துத்துவத்தை ஃபாலோ பண்றவங்க மத்தியில ஒரே கடவுள், ஒரே கலாச்சாரம், ஒரே பூஜை வழிபாடு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்காது. அது 10 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருக்கும். நான் சொல்ற இந்த விஷயத்த நீங்க நார்த் இந்தியன்ஸ்
கூட கம்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். நாம பூஜை பண்ற விதமும் அவங்க பூஜை பண்ற விதமும் வேற வேற மாதிரி இருக்கும். ஆனா நம்மள்ட்ட ஒத்து போகிற ஒரு விஷயம் என்னன்னா, நாம இயற்கையும் சேர்த்து கும்பிடுவோம். உலகத்துல இருக்க ஏகப்பட்ட ட்ரைப்ஸ், அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ட்ரைப்ஸையும் நீங்க உத்து பாத்தீங்கன்னா அவங்களும் இதே மாதிரியான ஒரு பேட்டர்னை தான் வச்சிருக்காங்க. கடவுள்னு ஒண்ணு இருக்கும், அதை தவிர இயற்கையை நாம கடவுளா கும்பிடுவோம். 1492ல கிறிஸ்டோபர் கொலம்பஸ் இந்தியால இருக்க தங்கம், மசாலா இந்த பொருட்களை எல்லாம் கொண்டு போகணும் அப்படிங்கறதுக்காக தன்னோட நாட்டில இருந்து புறப்பட்டாரு. அவர் வழிமாறி போய் அமெரிக்காவுக்கு போனாரு. அப்படி போன உடனேயே அங்க இருந்த 6 நேட்டிவ்ஸ அரெஸ்ட் பண்ணி அடிமையாக்கினாரு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவர் போயிருக்க இடம் தான் இந்தியா. சோ இந்திய மக்களை சிறை பிடிச்சதா நினைச்சாரு. அண்ட் அவங்களுக்கு ரெட் இண்டியன்ஸ் அப்படின்னு பேரும் வச்சாரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த பேர் அமெரிக்காவுக்குள்ள உலாவிக்கிட்டு தான் இருக்கு. அண்ட் இந்த மாதிரி கொலம்பஸ் போனதுக்கு அப்புறமா வலுக்கட்டாயமா யூரோப்ல இருந்து கிட்டத்தட்ட 26 லட்சம் மக்கள் அவர் கண்டுபிடிச்ச அந்த இடத்துக்கு போறாங்க. போனதுக்கு அப்புறமா அங்க இருந்த எல்லாரையும் காலி பண்ண வைக்கிறாங்க. போக மாட்டேன்னு அடம் பிடிச்சவங்கள வலுக்கட்டாயமா அவங்க இருக்க இடத்துல இருந்து துரத்துனாங்க. நீங்க எல்லாரும் அப்போகலிப்டோ அப்படிங்கிற படத்தை பார்த்திருப்பீங்க. அந்த படத்துல ஆக்சுவலா இத பத்தி தான் சொல்லிருப்பாங்க. ஆனா இந்த விஷயம் நமக்கு கிளைமேக்ஸுக்கு அப்புறம் தான் புரியவே வரும். இதை தவிர 1838ல ட்ரையல் ஆஃப் டியர்ஸ் அப்படின்னு ஒரு புக் வெளிவருது. அந்த புக்ல இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி இன்னும் தெளிவா எழுதி இருந்தது. அதாவது கிட்டத்தட்ட 60,000க்கும் மேலான அமெரிக்க மக்களை மிசிசிப்பி நதியை கடந்து மைக்ரேட் பண்ண வச்சாங்க. அவங்க 2000 கிலோமீட்டர் போர்ஸ்ஃபுல்லா நாடு கடத்தப்பட்டாங்க. அதாவது தமிழ்நாட்டில இருந்து டெல்லிக்கு நடந்தே போற மாதிரி இவங்க எல்லாரையும் இவங்க நடத்தியே மைக்ரேட் பண்ண வச்சாங்க. இப்படி நடந்து போனதுல 5000 மக்கள் வழியிலேயே இறந்து போனாங்க. இந்த மாதிரியான உண்மை கதைகள் நிறையவே இருக்கு. ஏன்னா இந்த மாதிரியான பல கொடூரங்களை மலை ஜாதி மக்களுக்கு எதிராகவும் பழங்குடியின மக்களுக்கு எதிராகவும் அந்த இடத்தை அடையிறதுக்காக அவங்கள கொலை பண்ற அளவுக்கு கூட போயிருந்திருக்காங்க. இந்த மாதிரி பர்க்யூஷன்ஸ்னால 1 கோடி மக்கள் 19ஆம் நூற்றாண்டுகள்ல கொல்லப்பட்டிருக்காங்க. அதுல இப்போ மிச்சம் இருக்க மக்கள் தங்களோட கல்ச்சரை மாத்தி மாடர்னைஸா மாறிட்டாங்க. இதனால அந்த பழங்குடியின மக்கள் இப்ப எங்க இருக்காங்க அப்படின்னு தெரியாம போயிடுச்சு. நான் இப்ப சொல்லியிருக்க விஷயம் வெறும் 2% தான். நீங்களே இதை பத்தி கூகுள் பண்ணி பாருங்க. இந்த மாதிரியான மைக்ரேஷன்ஸும் பெர்க்யூஷன்ஸும் எவ்வளவு நடந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு அதை பார்க்கும் போதே புரியும். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? வெறும் கலாச்சாரங்கள் மட்டும் தான் ஒத்து போகுதா, இல்ல உண்மையாவே இந்த மக்கள் இந்தியால இருந்து தான் அமெரிக்காவுக்கு போயிருக்காங்களா? இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியால இருந்து மைக்ரேட் ஆகி தான் யூரோப்புக்கு போயிருக்காங்க, யூரோப்ல இருந்து மைக்ரேட் ஆகி அந்த மக்கள் தான் அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இத பத்தின உங்க கருத்து என்ன அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரியான இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டை நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படிங்கிறது எனக்கு புரிய வரும். சோ அவ்வளவுதான் மை டியர் பிகே பைட்ஸ். இதே மாதிரியான ஒரு ஒரிஜினல் கண்டென்ட்டோட நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்றேன். until then bye. நான் உங்க பிகே. இது நம்ம பிகே பைட்ஸ்.